அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்து இந்த வாரத்தின் 2வது நாள் ஆகிய திங்கட்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை நித்திரையின்றி எழுப்பி ஆண்டவரே உம்முடைய சத்திய வார்த்தைகளை தியானிப்பதற்கு எங்களை அழைத்த தயவிற்காக சுதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்புள்ள உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தரோடு இணைந்து இந்த திங்கட்கிழமையின் வார்த்தைகளை கேட்பதற்கு அழைத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த திங்கட்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிப்பதற்கென்று தெரிந்து கொள்ள வேத வசனம் என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது எது? கல்வியா அல்லது பொருளா அல்லது பணமா? இந்த லோகத்தில் ஒரு மனிதன் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமென்றால் அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? எப்படி அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறார்களோ அந்த நினைவின்படியே அவர்கள் தங்களுடைய ஜீவிதத்தை செய்ய ஆசைப்படுகிறார்கள். திருடுகிறவர்கள் அதனால் அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று நினைத்து திருடுகிறார்கள். கொள்ளையிடுகிறவர்கள் அதனால் சந்தோஷம் கிடைக்கும் என்று கொள்ளையிடுகிறார்கள். அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைப்பது அவர்களுக்கு சந்தோஷம் என்று நினைத்து அநேகர் ஏமாற்றி கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இவை மூன்றுமே ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா என்றால் அதெல்லாம் தற்காலிக சந்தோஷம். அவன் மனித நினைவுகளை தன்னுடைய வாழ்க்கையை முக்கியப்படுத்தி அதற்கு ஏற்ற ஈவுகளை செய்யாமல் அவன் தன்னுடைய மனிதன் போக்கிலே தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். ஒரு மனிதன் மரணத்தை சந்தித்ததற்கு பின்பு அவனுடைய சந்தோஷம் எப்படி அவனை மேன்மைப்படுத்துமா? இல்லை. நல்லவர்களும் மரிக்கிறார்கள், கெட்டவர்களும் மரிக்கிறார்கள். இந்த 2 பேருமே மரணத்தை சந்தித்ததற்கு பின்பு கொஞ்ச நாட்களுக்கு பின்பு அவர்கள் நினைவில் கூட வருவது இல்லை, மறக்கப்பட்டு போய்விடுகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2-3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நல்லது. முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும் என்று சொல்லுகிறார். விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த வீட்டிற்கு அதிகமாக செல்ல பிரயாசப்படுகிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம். பிரசங்கின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது: விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, விருந்து சந்தோஷத்திற்கென்று உண்டாக்கப்படும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த சந்தோஷத்தின் பிரதிபலன் எப்படி காணப்படுகிறது? பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை,
அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று தமிழிலே ஒரு சொற்சொல் காணப்படுகிறது. ஆனால் அந்த பணம் ஒரு மனிதனுக்கு பூரண சந்தோஷத்தை கொடுக்குமா என்றால், பிரசங்கி 5:10 சொல்லுகிறது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது இல்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவது இல்லை, இதுவும் மாயையே என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு பணமும் அவனுக்கு திருப்தியை சந்தோஷத்தை கொடுக்காது, செல்வமும் அவனுக்கு திருப்தியை சந்தோஷத்தை கொடுக்காது, இது எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார். ஏன் மனிதனை ஆண்டவர் விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போங்கள் என்று சொல்லுகிறார்? அநேக துக்க வீடுகளுக்கு நாம் கலந்து வந்திருப்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். அந்த துக்க வீட்டிலே அவனுடைய மரண நிலையை குறித்து பலர் பலவிதமாக பேசுவதையும் நாம் கேட்டிருக்கிறோம். ஒருவேளை நாமே பேசியிருப்போம். மரணத்தில் பிடித்தமுள்ள மரணம், பிடித்தமில்லாத மரணம் என்று 2 வகை உண்டு. வேதத்தில் அநேகர் பிடித்தமில்லாத மரணத்தை சந்தித்தார்கள் என்பதை நாம் அறிவோம். எனவே ஒரு மனிதன் மரணத்திற்கு பின்பு அவன் எப்படி உயிரோடு இருக்கும்போது வாழ்ந்தான் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறது. அந்த மரண வீடு நல்ல மரண வீடாக இருக்குமா அல்லது கெட்ட மரண வீடாக இருக்குமா? இவன் இருந்தால் என்ன பிரயோஜனம்? இவன் மரித்தது நல்லது, அவ்வளவு கொடூரமானவன், அவ்வளவு பாவமுள்ளவன், அவ்வளவு கெட்டவன் என்று சொல்வதை நாம் கேட்டு இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. எனவே நீ துக்க வீட்டுக்கு போகும்போது அங்கு அவனுடைய மரண நிலையை குறித்து நீ உயிரோடு இருக்கும்போது நீ அறிவாய். அவர்களை பார்த்தாவது நாம் நல்ல மரணத்தை சந்திக்க வேண்டுமா அல்லது கெட்ட மரணத்தை சந்திக்க வேண்டுமா என்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை நாம் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே தான் ஆண்டவர் நீ துக்க வீட்டுக்கு போய் என்று சொல்லுகிறார். நகைப்பை காட்டிலும் மன துக்கமே நல்லது என்று சொல்லுகிறார். முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர்க்கென்று செய்கிற பணிகளிலே தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளாக நாம் எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி முகமகிழ்ச்சியை தரும், மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று சொல்லுகிறார். அங்கு ஞானி சொல்லுகிறார், மன துக்கத்தினாலே இருதயம் சீர்படும் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கு அதே ஞானி சொல்லுகிறார், மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் நாம் எப்பொழுதுமே நாம் துக்கமுகத்தோடு காணப்படுவது நம்முடைய ஆவியின் உற்சாகத்தை குறைத்து கொள்வதை நாம் அனுபவ ரீதியாக பார்த்திருக்கிறோம். எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. நாம் செய்த தவறுக்கு ஏற்ற தண்டனை ஒருவேளை நாம் பெற்றுக்கொண்டாலும் அதை குறித்தும் கூட நான் கவலைப்படக்கூடாது. சில நேரங்களில் நம்முடைய துக்கத்தை நாம் கண்ணீரினால் நாம் அழிக்க முடியும். இருதயத்தில் இருக்கக்கூடிய துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு அழுகை ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். மன துக்கம் ஒரு மனிதனை சீர்படுத்தும். அவனுடைய நிகழ்வுகள், அவனுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் அந்த மன துக்கம் மதிப்பிட்டு பார்க்கும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, மன மகிழ்ச்சி முக மகிழ்ச்சியை தரும் என்று நாம் படித்தோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமா அல்லது மன துக்கத்தோடு இருக்க வேண்டுமா என்பதை தீர்மானிப்பது நம்முடைய செயல்கள் தான்.
நாம் என்ன செயல்களை செய்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்த்து நம்முடைய செய்கைகள் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் என்றால் நமக்கும் அது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். நாம் பிறருக்கு செய்யக்கூடிய நன்மைகள் நமக்கு சந்தோஷத்தை உருவாக்கும் என்றால் அதுவே நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி பெரிய ஆனந்தத்திற்குள் நம்மை அழைத்து செல்லும். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவே அவர் எங்கும் சுற்றி திரிந்தார். அவருடைய கால்கள் ஒரு நாளும் தீமை செய்வதற்கு விரைந்து ஓடுவதே இல்லை. அவருடைய ஒரே ஒரு நோக்கம் துன்மார்க்கரை மட்டும் அழிப்பதுதான். முதலாவது அவர் துன்மார்க்கரை மனம் திரும்பி அவரிடத்தில் சேர்வதற்கு அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே என்று 10வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது. அவனுடைய கர்வம் தேவனை தேடாதபடி அவன் செய்கிற தீங்கான பாதையிலேயே அவனை அழைத்து செல்வதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். மனமாறுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் தீமை செய்கிறவன் அந்த மனமாற்றத்துக்கு விரும்பாமல் அந்த தீமையை செய்யும்படி சத்துரு தூண்டுகிறான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்வுகளிலே நாம் நம்மை தேவனுக்குள் எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று யோசித்து பார்ப்போம். மனுஷர் செய்த தவறுகளுக்கு ஏற்ற தண்டனை கிடைக்காதபடியால் துன்மார்க்கருடைய இருதயம் தீமை செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். 8வது பிரசங்கி 8வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்தருடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஏற்ற காலத்திலே நாம் செய்கிற தவறுகளுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்காதபடியால் இன்றைக்கு பூலோகத்தில் துன்மார்க்கருடைய பொல்லாப்பு தலைவிரித்து ஆடுகிறது. எங்கு பார்த்தாலும் பொல்லாப்பானவைகளை செய்கிற மனிதர்கள் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். வெகு லகுவாக நம்மை ஏமாற்றி நம்மிடத்தில் இருக்கும் உடைமைகளை திருடி கொண்டு செல்வதையும் நாம் பார்க்கிறோம். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த சிநேகிதனையும் சகோதரனையும் நம்ப வேண்டாம், எந்த சகோதரனும் தூற்றித் திரிகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டுமென்றால் அவனுடைய இருதயம் சீர்பட்டு இருக்க வேண்டும். அவன் கண்ணீரினால் தன் இருதயத்தில் இருக்கக்கூடிய துக்கத்தை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அன்னாள் தனக்கு பிள்ளை இல்லை என்று எவ்வளவு துக்கத்தோடு இருந்தார். தேவ சமூகத்தில் வேதம் சொல்லுகிறது, அவள் தன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிட்டாள். இருதயத்தில் உள்ள துக்கத்தை, பாரத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிட்டாள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் சீர்பட வேண்டுமென்றால் மன துக்கத்தினாலே இருதயம் சீர்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நாம் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தின் பாரங்களை நாம் நம்மை விட்டு விலக்காமல் அந்த துக்கத்தை நாம் வெளிப்படுத்தாமல் இருப்போம் என்றால் அது நமக்கு வருத்தத்தை தான் உண்டு பண்ணும். நம்முடைய ஆவியை முறிந்து போகும். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பாரங்களை சுமப்பவர் நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, துக்கத்தை மறந்து சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ள
நாம் செல்ல வேண்டிய இடம் அவருடைய பாதம், அவருடைய சமூகம், அவருடைய வேதத்தின் மீது காட்டுகிற ஒரு ஆசை. இந்த வாஞ்சையிலே நாம் தேவனுக்குள் நம்மை ஒப்பு கொடுத்து நமக்குள் இருக்கக்கூடிய துக்கங்களை நாம் மாற்றிக்கொள்ள தேவ சந்தோஷத்தை, தேவ சமாதானத்தை நாடுவோம். எதை குறித்தும் கவலைப்படாதவர்களாய், எதை குறித்தும் பாரமுள்ளவர்களாய் இனிமேலும் நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் நாம் எல்லா நிலைகளிலும் நமக்கு எவ்வளவு சந்தோஷம் அவசியமோ அதே போல் அவ்வளவு துக்கமும் நமக்கு அவசியம். துக்கம் மனிதனை நேர்மைப்படுத்தும், நல்வழிப்படுத்தும், சிந்திக்க சொல்லும். அந்த நிலையிலே நாம் கர்த்தருக்குள் துக்கத்தை ஒப்பு கொடுத்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தை நாடுவோம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கியிருந்து பாதுகாத்து கொள்ளும். மரித்தவனுக்காக அழ வேண்டாம், சிறைவிட்டு போனவர்களுக்காக உங்களுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி இருக்கிறீரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய இழப்பை குறித்து சிந்திக்காதபடி, நடந்ததை நினைத்து நாங்கள் கவலைப்படாதபடி, வரக்கூடிய காலங்களில் நீர் எங்களுக்கு எதிரே நின்று எங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை நாங்கள் பார்க்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏற்று எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக நீர் மாற்ற வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களுக்குள் இருக்கும் துக்கத்தை நீர் மாற்றும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாளை சந்திப்போம். இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கும் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.